ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து ஒரு ரேண்டம் vlog தாங்க. காலையில் சீக்கிரமே எழுந்ததுக்கப்புறம் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நைட்டு வாஷ் பண்ணி வச்ச பாத்திரம் எல்லாம் எடுத்து அங்கங்கே அரேஞ்ச் பண்ணாதாங்க அதுக்கப்புறம் சமையல் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ண முடியும். இல்லைனா அப்படியே அங்கங்கே ரொம்ப பாத்திரமாக போட்டு ரொம்ப கிளம்ஸி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு பால் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் பால் கொதிக்கிட்டும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் அரிசியை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வச்சோம்னா சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனால் ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு அது ஊறட்டோன்னு அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. சரி, காரக்குழம்பு வைக்கலாம். இன்றைக்கி காரக்குழம்பு வந்து எங்கள் மாமியாருக்கும் சேர்த்து கொடுத்து விடணும். அதனால் காரக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் உள்ள காய் நைட்டே ஃப்ரிட்ஜில் காயில் எடுத்து வச்சுட்டேங்க. சின்ன வெங்காயமும் நைட்டே தொளிச்சு வச்சுட்டேன். கண்டிப்பாக காலையில் தொளிக்கிறதுக்கு டைம் இருக்காது. பட் சடனாக கீரை செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணனால கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு வெங்காயம். அப்புறம் அந்த வெங்காயத்தை மட்டும் எடுத்து எங்கள் வீட்டில் அவர்கிட்ட கொடுத்துட்டேங்க. கெஞ்சி கொடுத்துருக்கேன், தொளிச்சு கொடுங்கன்னு சொல்லி. அப்புறம் அவர் வாங்கி உட்காந்து தொளிச்சிட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் சரி காயெல்லாம் வெட்டி வச்சுட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டு கருவேப்பில் இல்லை, சரி எங்கள் வீட்டில் கருவேப்பில் செடி இருக்குது பின்னாடி, போய் 2 பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கருவேப்பில் பறிச்சுட்டு வந்து கொண்டுட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கருவேப்பில் பறிக்கிறதுக்கு வெளியே வந்தால் ஜில்லுன்னு காற்று நல்லா குளுகுளுன்றது. அப்படியே ஒரு 2 நிமிஷம் காற்று வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் வந்து அடுப்பெல்லாம் பற்ற வச்சு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடசட்டி அடுப்பில் வச்சுட்டேங்க. வடசட்டி காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சு வெந்தயம் கொஞ்சம், ஏன்னா வந்து காரக்குழம்புல அதனால் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டு வெந்தயமும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வரணுங்க. ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சது, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம காயெல்லாம் போடணும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போடலாங்க. ஆனால் உருளைக்கிழங்கு வந்து பாப்பாவுக்கு தயிர் சாதத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் உருளைக்கிழங்கு அதுலேயும் போடணும் இதுலேயும் போடணுன்ட்டு போடல. அதனால் இதில் கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கப்புறம் புளி புளி வந்து ஊற்றக்கூடாது. வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாப்பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தாங்க யூஸ் பண்ணுவேன் நான். மிளகாப்பொடி போட்டு கொஞ்சம் நேரம் காய் மிளகாப்பொடி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விட்டுணும். அப்போ தான் காய் வந்து நல்லா வேகுங்க. புளி ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோம்னா காய் வந்து கொஞ்சம் வேகாது. ஒரு அரை ஹாஃப் வேந்ததுக்கப்புறம் புளி ஊற்றினோம்னா அப்புறம் காயில் அந்த புளிப்பு ஏறிடும். நல்ல குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காரக்குழம்பு. அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக ஒரு திலூண்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு வந்து முருங்கைக்கீரை தான் செய்யலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கு தான் வெங்காயம் எங்கள் வீட்டில் அவர் தொளிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அப்புறம் வெங்காயத்தை சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி முருங்கைக்கீரை தாங்க சடனாக பிளான் பண்ணி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து கார்ன் வந்து நேற்று வாங்கிட்டு வந்திருந்தார் அவர் வெளியே போகும்போது. அப்போது அந்த கார்ன் வந்து எடுத்து வேக வச்சு தொளிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளிச்சிட்டு இருந்தேங்க. உளிச்சு வச்சுட்டு அதுக்குள்ளே விசில் குக்கரில் வந்துருச்சுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்னை வச்சிடலாம் அப்படின்ட்டு கார்னை எடுத்து இன்னொரு சின்ன குக்கரில் போட்டு கார்னும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. அந்த கார்ன் உளிச்சாலே வீடு குப்பை தான். அந்த இதில் இருக்கிறதெல்லாம் கீழே சிந்திடும். அப்புறம் அதெல்லாம் எடுத்து ஓர்சல் பண்ணி வச்சுட்டு கீரை பொரியலுக்கு ரெடி ஆகிட்டோம். கீரை பொரியல் முருங்கைக்கீரை பாருங்கள் கொஞ்சம் குச்சியாக இருந்துச்சு. முருங்கைக்கீரை உருகிறதே ஒரு போரான விஷயம் தாங்க. ஃபுல்லாக குச்சி இவ்வளோ இதையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த கீரை வந்து எங்கள் மம்மி கொடுத்து விட்டுருந்தாங்க எங்கள் ஊர்லேருந்து.
அது இப்போ தான் செய்கிறேன். நான் 2 நாள் ஆச்சு கொடுத்து விட்டு. அது இப்போ தான் செய்யலாம் அப்படின்னு மறந்துட்டு ஆக்சுவலி கீரை இருந்ததே ஃப்ரிட்ஜில். அப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்து சரி இந்த குழம்புக்கும் கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீரைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு, பக்கத்தில் வெங்காயம் இருக்குது பாருங்கள், அவர் தொளிச்சு கொடுத்த வெங்காயம் தொளிச்சு கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. வச்சுட்டு பாப்பாங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டார் குளிக்கிறதுக்கு. இடையில அவளுகளும் பெரியவ எழுந்திரிச்சு குளிக்க போனான். சரி நம்ம அதுங்களும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி குழம்பு வருங்க கொஞ்சிட்டு இருந்தது. சரி அந்த தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காயெலாம் எடுத்து ஊற்றி உப்பெல்லாம் பார்த்துட்டு குழம்ப ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டேங்க. அடுத்து கீரைக்கு ரெடி பண்ணணுங்களே, குழம்பு ரெடி பண்ணி அந்த வடை சட்டி குழம்பு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு, அப்புறம் இந்த கீரைக்கு வேணும்னு சொல்லிட்டு கீரைக்கு மறுபடியும் வேறு கீரை எடுத்துட்டு வேறு வடை சட்டி எடுத்து கீரை போட்டு கீரையை வணக்கி எடுத்து எல்லாம் தேங்காயெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். லஞ்ச் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேங்க. செஞ்சு வச்சதுக்கப்புறம் சின்ன குட்டி எழுந்திரிச்சிட்டான். அந்த நிற்கிறா பாருங்கள், இவ தான் எங்கள் வீட்டோட சின்ன குட்டி. எழுந்திரிச்சு நிலா ஓடிவா பாட்டு பாடிட்டு அவங்க ஸ்கூலில் ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாங்க போலிங்க. அதை என்கிட்ட பாடி காமிச்சிட்டு இதோட ஒரு 10 வாட்டி பாடி காமிச்சிட்டு என்கிட்ட வந்து சில கொஞ்சல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவளை பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அவளை அடிச்சிட்டாளுங்கன்ட்டு மறுபடியும் ஓடி வந்து அவளை சமாதானப்படுத்தி பெரியவளை திட்டுற மாதிரி 2 ஆக்டிங் விட்டு இவளை சமாதானப்படுத்தி குளிக்கிறதுக்கு அனுப்புறதுக்குள்ளே அப்பப்பா எனக்கு மூச்சே வாங்குதுங்க சொல்கிறதுக்கு. அப்போ இதுதான் சொல்கிறேன் பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து எப்போயுமே காலையில் 6 to 8 போர்க்களம் தான். 2 பேரும் அடிச்சுட்டே தான் இருப்பாளுங்க. பேசிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டு சமாதானப்படுத்தி அவளை கொண்டு போய் குளிக்கிறதுக்கு அனுப்பிட்டு நான் வர்றதுக்குள்ளே இருக்குது பாருங்க. அப்புறம் நான் காரக்குழம்பு பாப்பாங்களுக்கு கொடுத்து விட முடியாதுங்க. அதனால தயிர் சாதம் கேட்டிருந்தாளுங்க. சரி தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதத்துக்கு பால் காய வச்சு தயிரும் பாலும் ஊற்றி தாங்க காய வைக்கணும். அதனால் பால் ஊற்றி காய வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சின்னதாக கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணோம்னா தான் நம்ம இதில் வந்து வறுக்கும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் பெருசாக போட்டோம்னா நல்லா இருக்குதுங்க. ஏன்னா இது எண்ணெயிலே வதக்கிறது இல்லைங்களா, தண்ணி ஊற்றாமல். அதனால் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறமே இவளுக்கு 2 பேரும் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாளுங்களான்னு பார்த்துட்டு போய் ரெடி பண்ணி விட்டுட்டு சுடுதண்ணி வச்சுருந்தாங்க. சுடுதண்ணியெலாம் எடுத்து பாப்பா கொடுத்துட்டு சுடுதண்ணி வச்சுருந்த அடுப்பில் தான் மறுபடியும் உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சேன். உருளைக்கிழங்குல எண்ணெய் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு கருவேப்பிலை போட்டுட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் அதில் ஆட் பண்ணலைங்க நான். ஆனால் மிளகாப்பொடி கொஞ்சம் பெருங்காய பொடி உப்பு 3ம் போட்டு கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு மூடி வச்சோம்னா சிம்மில் வச்சு மூடி வைக்கணுங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சோம்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொறுமையாக நின்று வேகும். வெந்து அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு இறக்கிற வேண்டியதாங்க. அப்புறம் சாப்பாடு விசில் வந்தனால சாப்பாட்டை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கணும். மாற்றி வச்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்காக கார்ன் வேக வச்சு எடுத்ததை உளிச்சு வச்சுட்டு அது செம சூடுங்க. சூடு ஃபுஃப்னு ஊதி அதையும் உளிச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தயிர் சாதம் தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் அந்த தாளிக்காமல் கடுகு வெங்காயம்லாம் போட்டு தாளிப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் போடாமல் ப்ளைனாக வேணுமாம்மா. ஏன்னா கடுகுலாம் ஸ்கூலில் வந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட முடியாதாம்மா. வெறும் ப்ளைனாக கேட்கவும் சரி பால் கொஞ்சம் நிறைய ஊற்றி செஞ்சோம்னா மத்தியானத்துக்கு கொஞ்சம் புளிக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் தயிர் சாதம் பெரியவளுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு அவளுக்கும் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு தாங்க. அடுத்தது சின்ன குட்டிக்கும் பேக் பண்ணி அவளுக்கும் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு ஆஸ் யூஷுவல் எடுத்து ரெடி பண்ணி பேக்கில் வச்சாச்சு. பேக்கில் வச்சுட்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ளார 2 பேர்த்துக்கும் ஸ்நாக்ஸு, 2 பேர்த்துக்கும் சாப்பாடு, 2 பேர்த்துக்கும் காய், 2 பேர்த்துக்கும் டவல், 2 பேர்த்துக்கும் ஸ்பூன், டம்ளர், என்ன பண்ணுறது இதெல்லாம் எடுத்து நான் முடிச்சு வைக்கிறதுக்குள்ளே டென்ஷன் ஆயிடுச்சு. கான் கீழே சிந்திடுச்சு. வேறு சிந்தினதுக்கப்புறம் சரி பரவாயில்ல அதை எடுத்து என் வாயில் போட்டுட்டு அப்புறம் அவளுக்கு ஸ்நாக்ஸு எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா சாதம், அந்த வச்சனில் காரக்குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல்,
முருங்கைக்கீரை போட்டு நிறைய தேங்காயெலாம் போட்டு முருங்கைக்கீரை பொரியல். ஸ்நாக்ஸுக்கு வந்து அவளுகளுக்கு அது. பொட்டேட்டோ வந்து பாப்பாங்களுக்காக ஸ்கூலுக்குங்க. அப்புறம் தயிர் மீதி இருந்தது. காலையில் வந்து தோசை பாருங்கள் எவ்வளோ டென்ஷனில் தோசை ஊற்றிருக்கேன்னு. தோசை காலையில் டிஃபன் வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் தாங்க. பாப்பா வந்து அந்த குழம்பே ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன்ட்டா. அதனால் அவளுக்கு அந்த குழம்பு, எனக்கு அந்த குழம்பு கொஞ்சம் செட் ஆகாதுங்க. அதனால் தயிர் எனக்கு மட்டும் தேங்காய் சட்னி, எனக்கும் எங்கள் வீட்டில் அவருக்கும் தேங்காய் சட்னி அரைச்சிட்டோம். அவள் சாப்பிட்டா, இந்த சாய் தனியாக சாப்பிடாம உட்காந்துட்ருக்கா பாருங்க எங்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு. அப்புறம் பாப்பாவுக்கு தலை சீவி விட்டுட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிட்டார் ஹர்ஷாவை. சாப்பிட சொன்னதுக்கப்புறம் நான் கிளம்பி பாப்பா கிளம்பிட்டா. பாப்பா கிளம்புனதுக்கப்புறம் சின்ன குட்டியும் அவளோட இன்னும் பென்சில் காணும் பேனா காணும்னு தேடிட்டு இருந்தாலுங்க. பென்சிலை ரப்பரை எங்கேயோ வச்சுட்டாலாட்டுக்குது. நைட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வேறு எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லைங்க. அப்புறம் அவள் பெரியவர் வந்துட்டு நான் தரேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணுறா பாருங்க. அதெல்லாம் சும்மா ஆக்டிங். காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது நைட்டு முழுக்க புக்கு கீழே கிடக்கும். காலையில் எழுந்திரிச்சு இதை காணும் அதை காணும்னு தேடிட்டு இருப்பா. எதையோ தேடிட்டு போகிறவருங்க. எங்கடி போகிற அப்படின்னா எரேசர் காணுங்களாமா. அதனால் எரேசர் எடுக்க போகிறேன்ட்டு எரேசர் போய் தேடினா அவளுக்கு எட்டில் எங்கே இருக்குன்னே தெரியல. அப்புறம் இதுலேயும் தேடி பார்த்தா எங்கன்னு தெரியல. அப்புறம் என் பாப்பா ஹர்ஷா குட்டி இருந்துட்டு நான் வச்சுருக்கேம்மா எரேசரு நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாளுங்க. அவள் சின்னவர் காலை நடிப்பி சரியான ஆள். எங்கேயாவது தொலைச்சிட்றது. அப்புறம் போய் பெரியவள்கிட்ட போய் மல்லு கட்டிட்டு வாங்கிட்டு வருவாளுங்க. இதுதான் எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் நடக்கு. 2 பேர்த்தையும் ஸ்கூலில் சேர்த்தாச்சு. சின்னது இருக்கே அப்பா குறும்புனாலும் குறும்பு, சரியான குறும்பு. அப்புறம் எரேசர் வாங்கிட்டு வந்துட்டு அவள் அக்கா கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டு வந்து உள்ளே வைக்கிறா பாருங்க. பாக்ஸ்குள்ளே எடுத்து போட்டு வைக்கிறா பாருங்க. போட்டு வச்சதுக்கப்புறம் எல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்க்குறாளாம்மா. பென்சிலு பேனா எரேசரு ஸ்கேலு எல்லாம் தொலைச்சி டெய்லி தொலைச்சிட்டு தாங்க வருவா. டெய்லி வேறு எடுத்துகிட்டு போவா. டெய்லி வந்து வீட்டில் காணான்ட்டு தான் நிற்பா. அப்புறம் பேக்கில் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பேக்கில் இருக்கும், ஒரு நாளைக்கு பேக்கில் இருக்காது. தொலைச்சிட்டு வந்துடுவா. வீட்டில் வந்து இவகிட்ட வம்பு கட்டிகிட்டு இருப்பா. சாப்பிட்றீனதுக்கு சாப்பிடாம பால் அப்பளே தூங்கி எந்திரிச்சோடனே பல்லெல்லாம் விளக்கிட்டு வந்து பால் கொடுத்துட்டேங்க அவளுக்கு பாப்பாவுக்கு. அதனால சரி சாப்பிட்லினாலும் பரவாயில்லன்னு நான் விட்டுட்டேன். முறுக்கு சாப்பிட்டுட்டு சரி போகும்போது வேணால் ஸ்கூலுக்கு போகும்போது வேணால் கொஞ்சம் ஒரு 1/2 தோசை ஊட்டிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அவளை நான் அசால்ட்டாக விட்டுட்டேங்க. ஹர்ஷா குட்டி சாப்பிட்டுட்டு தலையெல்லாம் சீவிட்டு ரெடி ஆகிட்டா. நானும் லஞ்ச் பேக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வாசப்படியில் வச்சாதாங்க எனக்கு இல்லைன்னா மறந்துடும். வாட்டர் பாட்டில் மறந்துடும், ஏதாவது ஒன்று மறந்துடுவேன் நான். அதனால் எடுத்து வந்து வாசப்படியில் வச்சுட்டு அவளுங்க கிளம்பிட்டாளுங்க. கிளம்பி அவளுகளுக்கு பாய் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அவர் கொண்டு போய் வண்டியில் விட்டுட்டு வந்துடுவார். அவருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதனால் ஸ்கூலில் கொண்டுட்டு போய் அவளை விட்டுட்டு வந்துடுவாருங்க. அவளை விட்டுட்டு வந்து தான் அவங்க விட போயிடுவார். நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன். நான் வந்து குளிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும். இதுதாங்க எங்கள் வீட்டோட டெய்லி ரொட்டீன். இப்படி தான் இருக்கும். டெய்லி எங்கள் வீட்டுக்கு 6 to 8 மட்டும் வந்துடாதீங்க. ஏன்னா எங்கள் வீடு போர்க்களமாக தான் இருக்கும். ஸ்கூல் போயிட்டு நாங்கள் வந்தாச்சுங்க. இன்றைக்கி அவருக்கு மத்தியானத்துக்கு மேலே அவர் ஆஃபீஸ் போனதுனால நான் போய் பாப்பாவை கூப்பிட்டுட்டு வர போனேங்க. போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து. ஸ்கூலில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதனால் வீட்டுக்கு வந்து ஃபோனெல்லாம் எடுத்து நோண்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே உட்காந்து காலையில் எந்த வேலையுமே நான் செஞ்சுட்டு போயிருக்க மாட்டேங்க. எல்லா வேலையும் வந்து நைட்டு தான் செய்வேன். அதாவது 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். 4 மணிக்கு மேலே வந்து தாங்க நான் செய்வேன். ஏன்னா காலையில் டைம் இருக்காது. அப்போ பாத்திரம் சமைச்சது, வீடு, பாப்பாங்க மாற்றின ட்ரெஸ்ஸு அங்கங்கே எல்லாம் அப்படி அப்படியே இருக்குங்க. சாயங்காலம் வந்து தான் ஒரு ரவுண்டு எனக்கு வந்து வேலையெல்லாம் முடியறதுக்கு 6 ஆயிரும். 6:30 ஆயிருங்க. நான் அதுக்கப்புறமே எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் டிஃபன் ரெடி பண்ணணும். டிஃபன் ரெடி பண்ணுறது இன்றைக்கி சப்பாத்தின்னு சொன்னதும் போது இந்த சாய்தனியை வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு என் கூட சப்பாத்தி போடுறதுக்கு நான் போடுறேன்னு என்கிட்ட லொல்லு பண்ணிட்டு ஓரியாடிட்டே இருந்தாலுங்க. அவளை 2 அடி போட்டு அந்த சப்பாத்தியெல்லாம் போட்டு நான் எடுக்கிறதுக்குள்ளே என் நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்புறம் சப்பாத்திக்கு வந்து தக்காளி தொக்கு தாங்க பிளான் பண்ணேன். தக்காளி தொக்கு வந்து ஒன்றுமே இல்லைங்க. ஒரு வடசட்டி வச்சுட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு, சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதுவும் நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கணும்னா அந்த பச்சை ஸ்மெல்லு தண்ணி எல்லாம் சுண்டிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு இது 2 போட்டு மஞ்சள் பொடி 3 போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சு மூடி வச்சு எடுத்தோம்னா
தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிருங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. ஃபஸ்ட்டு சமைக்க கற்றுக்கிறவங்க பிகினர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்குறதே இந்த தக்காளி தொக்கு தாங்க. ஏன்னா நான் இதை தான் செஞ்சு பார்த்தேன். நான் வந்து சமைக்க கற்றுக்கும் போது தக்காளி தொக்கு சாதம் தயிர் இப்படி தாங்க நாங்கள் சமைக்க கற்றுக்கும் போது நாங்கள் செய்வோம். அதுக்கப்புறம் சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி ரெடி பண்ணி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு, ஹாட் பாக்ஸில் போட்டோம்னா கொஞ்சம் சூடாக இருக்கும், கொஞ்சம் ஒரு சாஃப்டாகவும் ஒரு மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சாய் தனியா பார்த்தீங்களா என்ன பண்ணுறேன்னு. ஏதாவது வந்து சப்பாத்தின்னு சொல்லிட்டா சாய் தனியாவுக்கு அன்றைக்கி கொண்டாட்டம் தான். என் கூட உட்காந்து சப்பாத்தி, அவள் ஒரு குட்டி சப்பாத்தி போடுறேன்னு சொல்லிட்டு அவள் போடுவாங்க. பெரியவ வந்து சப்பாத்தியில் வந்து கொஞ்சம் சர்க்கரையை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி தேய்ச்சி எண்ணெய்க்குள்ளே போட்டு பூரி மாதிரி எடுப்பாங்க. அது வந்து நல்லாயிருக்கும், போலி மாதிரி. அது ஒரு டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி செய்வா அப்படி. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு நாளைக்கு நான் செய்யும்போது அவளை நான் செஞ்சு காமிக்க சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு வச்சு சப்பாத்தி எண்ணெயில் ஃபுல்லாக ஒரு கட்டிட்டு அன்றைக்கி நைட்டு எங்களோட டிஃபன் இதாங்க. டிஃபன் முடிஞ்சிருச்சு. நாங்கள் டிவி பார்த்துட்டு அன்றைக்கி வந்து ஸ்நேகிதிய படம் பார்த்தேங்க. பார்த்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு 3 பேரும் உட்காந்துருந்தோம். அப்புறம் அவங்க அப்பா வரக்கு லேட் ஆகிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் அவர் வரக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு படத்தை போட்டோம்.